குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சந்திரன் சனி சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்திரன் சனி சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் யோகமாக வேலை செய்யுமா, தோஷமாக வேலை செய்யுமாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்திரன் சனி சேர்ந்தால் தோஷமாக வேலை செய்யணும் அப்படின்னா, சனி தசை நடந்தால் மட்டும் சந்திரனும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் சனி தசை நடந்தால் தான் தோஷமாக வேலை செய்யும். சந்திரன் தசை நடந்தால் தோஷமாக வேலை செய்யாது, நம்ம பயப்பட தேவையில்லை. மற்றபடி வேறு திசைகள்லாம் நடந்ததுன்னா நம்மளுக்கு அந்த சந்திரன் சனி சேர்ந்து இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை, தோஷமாக வேலை செய்யாது. ஏன்னா இந்த கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் மட்டும்தான் சந்திரன் சனி தோஷமாக வேலை செய்யும். ஏன்னா கடகலக்கணத்துக்கு 6 7ஆம் அதிபதியாக சனி வராரு, சிம்மலக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு 7 8ஆம் அதிபதியாக வராரு, சிம்மலக்கணத்துக்கு 6 7ஆம் அதிபதியாக வராரு. அப்படி வரும்போது இந்த சந்திரனும் சனியும் பகைக்கிரகமாக வரும்போது அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்த சனி தசை நடந்ததுன்னா இவங்க பாதிப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து சனி தசையை நடத்துனாங்கன்னா கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மட்டும் பாதிப்பு கொடுப்பாங்க, மற்ற லக்னங்களுக்கெல்லாம் அதிக பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, இந்த சந்திரனும் சனியும் பகைக்கிரகமாக வராங்க. பகைக்கிரகமாக வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் சேர்ந்து ஒரே வீட்டில் நிற்கும்போது அதே டிகிரி வயசில் 8 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் அந்த கெடுபலனை செய்வாங்க. ஏன்னா இதுக்கு புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறது, சந்திரன் சனி சேர்ந்தால் தோஷம்னு சொல்கிறது. 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் தான் இந்த கெடுபலனை நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த கெடுபலன் இல்லை, 8 டிகிரிக்கு மேலே ரெண்டு பேரும் தாண்டி இருந்தாங்கன்னா கெடுபலன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அது கெடுபலன் என்ன செய்வாங்கன்னா, நம்ம சந்திரன் நம்ம உடல் காரகன், நம்ம மனசுக்கு காரகன். அப்போ அந்த சந்திரனோட இந்த சனி சேர்ந்து இருந்து சனி தசை நடக்கும்போது நம்மளுக்கு அந்த மனநிலை பாதிக்க வைக்கும். உடலில் விண்ணம் பண்ணி கெடுதல் பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடனாளி ஆக்க வைக்கும். இந்த மாதிரி கெடுதல்கள் தோஷமாக வேலை செய்யும். அதே யோகமாக வேலை செய்யணுன்னா மற்ற லக்னங்களுக்கெல்லாம் யோகமாக வேலை செய்யும். இதே சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா தான் அதிகப்படியான கெடுதல்கள் செய்வாங்க. மற்ற இடத்துல 6 8 12 மறைவு ஸ்தானத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பெரிய கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டாங்க. சந்திரன் சனி சேர்க்கை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, யோக பலமாக மாறும், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.